வணக்கம். த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அற்புதமான ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அனுபவத்தில் எங்களோட குருகுலமில் நாங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புத முறையை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். இது மரபு சம்மந்தப்பட்டது, சரிங்களா? கம்ப்ளீட் டிஎன்ஏ பேஸ் பண்ண ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது, சரிங்களா? ஏன்னா வரும் காலகட்டங்களில் இதை பற்றின தகவல் கண்டிப்பாக ஒவ்வொரு நல்ல மனிதனுக்கும் இருக்கணும். இந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி மேரேஜ் பண்ணுற உங்களுக்கு டெஃபினட்டாக இது இருக்கணும், சரியா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உங்கள் பிள்ளைகள்லேருந்து உங்களோட பெரியவங்க வரைக்கும் யாருக்கு வேணால் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவங்களோட வாழ்நாளில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கட்டத்தில் பயன்படும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது இந்த மரபு விஷயமா நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தொன்று தொட்டு எங்களோட 3-4 தலைமுறைகளாக பயன்படுத்திக்கிட்டு வர ஒரு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபு சிகிச்சை. இந்த மரபு சிகிச்சையை நாங்கள் எதுக்காக கொண்டு வந்தோம், இதனோட அடிப்படை தத்துவம் என்ன, இதை எந்த நிலைமையில் நம்ம பயன்படுத்தலாம், இதனோட பிரதிபலன் என்ன, இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். மரபு சிகிச்சை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கர்மா சம்பந்தப்பட்ட பதிவேடுகள், சரிங்களா? கர்மா பதிவேடுகள், கர்மாவோட லைஃப் ஸ்டைல் எப்படி பாதிக்குது. கர்மான்றது குட் கர்மாவாகவும் இருக்கலாம், பேட் கர்மாவாகவும் இருக்கலாம். இதில் குட்ன்ற போது நமக்கு பிரச்சனை இல்லைன்னு போயிட்டே இருப்பாங்க. இதே பேட் கர்மா ஃபாலோ பண்ணுது அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கர்மான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைவுகள்லையும் நம்மளோட செயல்பாடுகள்லையும் இருக்கக்கூடிய பிழைகள் தான் கர்மாஸ். இந்த சின்ன சின்ன தவறுகள் நம்மளோட மரபுகளில் ஒரு பதிவாக, ஒரு ரெக்கார்டாக ஸ்டோர் ஆகுது. இந்த ரெக்கார்டு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம உருவாக்க போகிற ஜென்ரேஷனுக்கு இது மாற்றப்படுது. அவங்களுக்கும் இந்த அமைப்புகள் ஏற்பட தோதுவாக செட் ஆகிடும். ஸோ இந்த கர்மாஸை நம்ம எப்படி ஒரு நல்ல வழியில் கொண்டு வர்றது. நிறைய பேர் பேசுவாங்க, கர்மாவோட செயல் தான் இது, கர்மாவோட பாதிப்பு, கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகள் போம் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை தத்துவம் தான் இந்த கர்மா சிகிச்சையாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வர்மா பாயிண்ட்ஸை தொடுறதுனாலையும் அதுக்கான வர்ம சிகிச்சைகள் கொடுக்கறதாலும் நிறைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை பயன்படுத்துறதுனாலையும் இதில் மாற்றங்கள் ஏற்படுது. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, குடிகாரனோட புள்ள குடிகாரனாக தான் இருப்பான். போய் சூது செய்கிறவன் பிள்ளை அதை தான் செய்வான். இதெல்லாம் நம்ம வாழ்நாளில் கேட்குற ஒரு விஷயங்களாக இருக்குது. இது அனுபவபூர்வமாக பேசிக்கிற விஷயங்கள். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு சுகர் இருக்குது, அப்பாவுக்கு பால்ட் ஹெட் இருக்குது, முடி உதிர்தல் இருக்குது, சொட்டத்தலை இருக்குது. இது பையனுக்கு பரம்பரை வியாதியாக வந்திருக்கு. விச் மீன்ஸ் கர்மா ரிஃப்ளெக்ட்ஸ். அவர் உடல் பாதிப்பினால ஏற்பட்ட முடி உதிர்தல், சொட்டைத்தலை, அவருக்கு ஏற்பட்ட சக்கரை வியாதி, அவருக்கு ஏற்பட்ட ஒரு தொற்று
நோய் தொற்று, அவருக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அப்படியே அவரோட மரபு படிவங்களில் ஃபீடாக அவரோட குழந்தைகளுக்கு உருவெடுத்திருக்கு. நிறைய பேர் ஆசைப்படுற விஷயம் என்னன்னா, பொதுவாக மனிதனாக பிறந்த அனைவரும் ஆசைப்படுகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஞானியாகவும் நல்ல குணவானாகவும் நல்ல குணமகளாகவும் பிறக்க வேண்டும். இதுதான் நம்ம எல்லாமே எதிர்பார்க்குறோம். நம்ம காலங்களில் செய்த தவறுகள் எல்லாம் நம்மளோட போகட்டும். நம்ம திருட்டு வேலை செய்தோம், அது திருட்டு வேலை அப்படியே போகட்டும். நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக அந்த சமுதாயத்தில் ஒரு நல்லவனாக வாழணும். இது நம்ம நினச்சிட்டா மட்டும் நடக்காதுங்க. ஏன்னா இந்த மரபுக்கான பதிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமானியமாக அழித்திட முடியாது. கண்டிப்பாக அதனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. சுமார் 10 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. அங்கே ஒரு சண்டை சச்சரவோ இல்லை ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப அந்த ஊருக்கு, அந்த கோவிலுக்கு, அந்த பழைய இடத்துக்கு போகும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அது எல்லாமே ரீகால் ஆகும். கரெக்டா? இது எங்கிருந்து ரீகால் ஆகுது? இந்த பதிப்புகள் யாரால பதிக்கப்பட்டது? இது எங்க சேமிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கொஸ்டினை நீங்க கேளுங்க. இதுக்கான பதில் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த ஃபீடு எல்லாமே பத்திரமா இருக்கும். நினைவூட்டல்கள், அந்த திசுக்கள் இருந்து உங்களுக்கான நினைவுகள் எங்கெங்க போறீங்களோ, எந்தெந்த சமயங்கள்ல என்ன தகவல் தேவையோ அதை ஆட்டோமேட்டிக்கா தரவுகளுக்கு கொண்டு வரும். சேம் லைக் உங்களோட மரபணுக்கள். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளோட லேடர் ஸ்ட்ரக்சர்ல இருந்து, ஏணி வடிவ செல்கள்ல இருந்து, நியூக்ளியில இருந்து, மாலிக்யூல்ல இருந்து, ஒரு செல்லோட மியூட்டேஷன்ல இருந்து டெவலப் ஆகி ஒரு பிரச்சனை இன்னொரு உயிருக்கு கடத்தப்படுகிறது. அதுதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகிற டிசீஸ், பிரச்சனைகள், தொற்றுகள். சரிங்களா? இதுல இருந்து நம்ம நல்லதா இருந்ததுன்னா நல்லது. ஸோ நெகட்டிவ் கர்மாஸ் எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது? நெகட்டிவ் கர்மாஸை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களோட ஆக்டிவிட்டி, அதாவது நீங்கள் மேரேஜ் பண்ணி நீங்கள் குழந்தைய பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி சுமார் 369 நாட்கள் நீங்கள் இந்த ப்ராக்டிஸை டெஃபினட்டாக பண்ணீங்கன்னா உங்களோட கர்மா ஃபீடு, கர்மாஸோட பதிவுகள் ஓரளவுக்கு சரி செய்யப்படும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது. உங்களோட சிந்தனையிலிருந்து செயலிருந்து மாற்றணும். அதுக்கு நீங்கள் ஒரு விரதத்தை கடைப்பிடிக்கலாம், இல்லை ஒரு தெய்வத்தை நம்பலாம், இல்லை ஒரு கடவுளை நீங்கள் வேண்டிக்கலாம். உங்களோட ஆக்டிவிட்டிஸ், அதாவது லிக்கர் எடுக்கிறீங்க அப்படின்னா லிக்கர் ஸ்டாப் பண்ணணும், ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா ஸ்மோக் ஸ்டாப் பண்ணணும், பொய் பேசுகிறீங்கன்னா பொய் பேசுறது ஸ்டாப் பண்ணணும், தெய்வ வழிபாடுகளில் நாட்டம் இல்லைன்னா அதுக்குள்ளார நீங்கள் போகணும், சுத்தபத்தமாக மெயின்டைன் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஷெடியூல் இருக்கணும், இயர்லி மார்னிங் எந்திரிக்கணும், ப்ரே பண்ணணும், 3:20 to 4:20 டைம் யூட்டிலைஸ் பண்ணணும். இது போல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கிளியராக கொண்டு வரணும். உங்கள் லைஃப்பில் இது பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த ப்ராக்டிஸில் இருக்கணும். சரிங்க, இது நான் பண்ணாவே எல்லாமே போயிடுமா? அப்போ நான் குடித்தது, என் உடம்புல இருக்கிற அந்த ஆல்கஹாலிக் கண்டென்ட்டு, என் உடம்புல இருக்கிற நிக்கோட்டின்னு, என் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட ரத்தம், நச்சு பாய்ந்த ரத்தங்கள், இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது?
இதை கியூர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துகிற முறை மரபு சிகிச்சை. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிஎன்ஏ எல்லாம் வெளியில் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி உடம்புக்குள்ளே வைப்பீங்களா? கம்ப்ளீட்டாக ஆயுர்வேதா சித்தா தான் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் நோ ஆப்ரேஷன்ஸ், நோ பிளட் பியூரிஃபிகேஷன், நத்திங். இதில் டயாலிசிஸ் எல்லாம் இந்த மாதிரி வித்தைகள் எல்லாம் இல்லை. நாங்கள் சுமார் 4 தலைமுறையாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மருந்துகளின் மேம்பாட்டின் அடிப்படையில் அருமையான மரபு சிகிச்சைகள் தரப்படுகிறது. இந்த மரபு சிகிச்சைகளை நீங்கள் 369 நாள் ஃபாலோ பண்ணணும். 369 நாள் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு அவங்க குழந்தைகள் பிறந்த பின்பு அவர்களோட குணத்தில் வேறுபாடுகளை பார்த்ததாக, நன்றாக இருப்பதாகவும், கர்ம வினைகள் அவங்களை விட்டு முழுமையாக அழிந்து போனதாகவும் எங்களுக்கு நிறைய தகவல் இருக்குங்க. நாங்கள் ஹிஸ்ட்ரி வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங். எதையுமே ஒரு இல்லாத ஒரு விஷயங்களை பேச வேண்டிய அவசியமோ ஒரு நிர்பந்தமோ இல்லை. இருக்கிற வேலைகளில் நாங்கள் மருந்து தயாரிக்கிற மருந்து பற்றின ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு அதை நாங்கள் முழுமையாக செயல்படுத்துகிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு இடையில் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வழி மருத்துவமும் பிரச்சனைகள் இருக்கிறவங்க வெளியே வரத்துக்கான ஒரு வாய்ப்புமாக இது அமையணும். இந்த கர்ம சிகிச்சையானது உங்கள் மரபணுக்களில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை முற்றிலுமாக அழித்துவிடும். எப்போ? 369 நாட்கள் குறைந்தபட்சம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும், அல்லது 1008 நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 1008 நாட்கள்ன்றது உங்களுக்கு பை ப்ராக்டிஸில் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூவேஷன் வந்துடும். அதனால தான் நான் மினிமம் டேஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன், 369 டேஸ். இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உணவு முறைகளில் நாங்கள் சில அட்டவணைகள் கொடுப்போம். அதை நீங்கள் அப்படியே கடைபிடிக்கணும். அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு சில மந்திரங்கள், சில ப்ரே பண்ணுற மெத்தட்ஸ் சொல்லி தருவோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு அடுத்தது நாங்கள் கொடுக்கக்கூடிய மரபு சிகிச்சைக்கான மருந்தை நீங்கள் சாப்பிடணும். நோ சைடு எஃபெக்ட்ஸ், நோ லாஸ், நத்திங். பர்ஃபெக்டாக ஒரிஜினல் கோல்டாக உங்களோட பிள்ளையை நீங்கள் எடுக்கலாம். இப்போ எப்படிங்க ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியை மியூட்டேஷன் பண்ணி அதை உருவாக்குறாங்க. ஒரு குளோனிங்ன்ற ஒரு விஷயங்கள் ஆராய்ச்சியில் இருக்குது. அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிடி நாயுடு அப்படின்றவர் சில செடி வகைகளை, சில தாவரங்களை அப்படியே வேற மாதிரி வடிவமைத்ததாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு இதெல்லாம் மேஜிக்கல் விஷயம் கிடையாதுங்க. இது அனுபவபூர்வமாக இருக்கிறவங்களுக்கு அது சாதாரண விஷயம்தான். அதை பண்ண முடியும். அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சூட்சும உடல் எடுக்கிறது, காற்றுல பிரயாணம் பண்ணுறது, ஒலி பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம பிரயாணம் செய்கிறது, இது போல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாமே செயல்பாட்டில் இருக்குது. இதில் சக்ஸஸ் ஆனவங்களும் இந்த பூமியில் இப்போவும் இருக்காங்க. இதை நம்பித்தான் ஆகணும், ஏன்னா இது அத்தனையுமே உண்மை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மரபு சிகிச்சைன்றது மிக அற்புதமாக வேலை செய்யுதுங்க. மிக மிக அற்புதமாக வேலை செய்யுது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ் தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வள்ளலார் காலத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா 5000 வருடங்கள் ஒரு ஆன்மாவானது உயிர் வாழும். அது
அது நம்ம ஆராய்ச்சி பண்ணது வரைக்கும், அதுக்கு மேலேயும் இருந்திருக்கலாம் மேபி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனித வாழ்வியல் முறை இப்போ மாறி 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 மிகவும் குறைந்து போயிருக்கு. இந்த மரபு சிகிச்சை பண்றது மூலமா நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை சிறப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். ஹவு லாங் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோர் தென் 100 years. நான் சொல்கிறேன், அது உங்களை டிபெண்ட் பண்ணுது. சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு இதை பிரயோகப்படுத்துகிறீங்க, எந்த அளவுக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் மேலே வரீங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே. உங்களுக்கு தியான முறைகள் சொல்லுவோம், உங்களோட பாடி ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்கான சில சூட்சுமங்கள் சொல்லி தருவோம். அதே போல் இந்த ரசாயன கலவைகளை, இந்த மரபு மருத்துவத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துறது அப்படின்றத சொல்லி முறையாக உங்களுக்கு இந்த சிகிச்சையை வழங்கும். இந்த சிகிச்சையை நான் சொல்லிய காலம் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க, கம்ப்ளீட்டாக இந்த மந்த்ராஸ், யோகாஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மருந்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா 1001% சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட பேபி உங்களோட ஜெனரேஷனில் ஒரு மைல்கல்லாக இருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டியாக பிறப்பாங்க. அதே போல் உங்களோட தேஜஸ் நீங்கள் கிளிட்டரிங்காக பார்க்கலாம். உங்களோட லாங்குவிட்டியை நீங்களே லைவாக புரிஞ்சிக்க முடியும். உங்களோட கண் பார்வை முதல் முடி வரைக்கும், உங்களோட கால் பாதம் வரைக்கும், நகம் வரைக்கும் அத்தனையோட மாற்றங்களையும் உங்களால் உணர முடியும். உங்களோட லைஃப் ஹாப்பியஸ்ட் வேல ட்ராவல் பண்ணுறத உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். யூ பிகம் ஏ ஸ்டார் இன் ஏ மில்கி வே. இதுக்கு கேரண்டி. நிறைய பெரிய மனிதர்கள், நிறைய வசதி வாய்ந்தவங்க இந்த மருத்துவத்தை எங்ககிட்ட முறையாக நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நிறைய நாட்கள் இதனோட பலன்களை அனுபவித்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாருக்குமா கிடைக்கணும் அப்படின்றத நாங்கள் இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதுக்கான விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் கமெண்டில் எழுதுங்க. ஃபோன் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரியா? மேலும் நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.